அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு முதல் பருவம் அறிவியல் அலகு 2 பருப்பொருள் மற்றும் பொருள்கள். அதில் நம்ம மதிப்பீடு பார்க்க போகிறோம். பொருந்தாததை கண்டுபிடின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் 4 பொருள்கள் கொடுத்துருக்கு. அதில் எது பொருந்தாததோ அதுக்கு நம்ம வட்டம் போடலாம். செங்கல், கயிறு, பட்டுத்துணி, அன்னாசிப்பழம். செங்கல், கயிறு, அன்னாசிப்பழம் சொரசொரப்பானது, பட்டுத்துணி மென்மையானது. அப்போ பட்டுத்துணிக்கு நம்ம வட்டம் போடலாம். கல், ரப்பர் வளையம், சைக்கிள் டியூப், மின்கம்பி. ரப்பர் வளையம், சைக்கிள் டியூப், மின்கம்பி வளைக்கவோ நீட்டவோ முடியும். கல்லை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கல்லுக்கு வட்டம் போடுங்க. சூரியன், மெழுகுவர்த்தி, டார்ச், பேனா. சூரியன், மெழுகுவர்த்தி, டார்ச் ஒளியை தரக்கூடியது. பேனா ஒளியை தராது. அதுக்கு வட்டம் போடுங்க. குடை, நீர்ப்புகா மேலாடை, இறுக்கமான சட்டை, ஸ்பாஞ்ச். இந்த குடை, நீர்ப்புகா மேலாடை, இறுக்கமான சட்டையெல்லாம் நீரை உள்ளே செல்ல அனுமதிக்காது. ஆனால் ஸ்பாஞ்சில் நீரை உள்ளே செல்ல அனுமதிக்கும். அப்போ ஸ்பாஞ்சுக்கு வட்டம் போடுங்க. கண்ணாடி புட்டி, தேர்வு அட்டை, காகிதத்தட்டு, மரப்பலகை. இந்த தேர்வு அட்டை, காகிதத்தட்டு, மரப்பலகையெல்லாம் ஒளியை ஊடுருவ அனுமதிக்காது, செல்ல அனுமதிக்காது. ஆனால் கண்ணாடி புட்டி ஒளியை உள்ளே செல்ல அனுமதிக்கும். அப்போ இதுக்கு வட்டம் போடுங்க. அப்போ இந்த 4ல் எது பொருந்தாதோ அதுக்கு வட்டம் போட்டுட்டீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கோடிட்ட இடத்தை நிரப்புக. எளிதில் அழுத்த அல்லது வெட்டக்கூடிய பொருள்களை டேஷ் பொருள்கள் என்கிறோம். அப்படின்னா மென்மையான பொருள்கள். தங்கமும் வைரமும் டேஷ் பொருளுக்கான எடுத்துக்காட்டுகள். பளபளப்பான. தங்கமும் வைரமும் பளபளப்பான பொருள்களுக்கான எடுத்துக்காட்டுகள். எளிதாகவோ வளைக்கவோ நீட்டவோ இயலும் பொருள்கள் நெகிழ்வுத்தன்மை உடைய பொருள்கள். டேஷ் பொருள்கள் ஒளியை முழுமையாக தம் வழியே கடந்து செல்ல அனுமதிக்கின்றன. ஒளி புகும் பொருள்கள். பொருள்களை தெளிவாக பார்க்க உதவும் இயற்கை மூலம் டேஷ் ஆகும். சூரியன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக. ஒளி மூலம் எது? சூரியன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு போட்டு 1 போடுங்க. நீர்ப்புகா தன்மை, நீர்ப்புகா மேலாடை. ஒளி ஊடுருவுதல், கண்ணாடி. ஒளி கசியும், தாவர எண்ணெய். ஒளி புகா, உலோகம். இந்த மாதிரி இணைச்சிட்டு எண்களை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா சரியா தவறா எழுதுக. சொரசொரப்பான பொருட்களை எளிதாக நம்மால் அழுத்தவோ வெட்டவோ வளைக்கவோ முடியாது. இந்த வாக்கியம் சரி, சரியாக கொடுத்துருக்கிறதுனால இது சரி. மங்கலான பொருள்கள் ஒளியை பிரதிபலிக்கின்றன. இந்த வாக்கியம் தவறு. அப்போ தவறு. உப்புத்தாள் மென்மையான பொருளுக்கு ஓர் எடுத்துக்காட்டு ஆகும். தவறு. ஒளிபுகா பொருள்கள் ஒளியை தன் வழியே செல்ல அனுமதிப்பதில்லை. சரி. கண்ணாடிகள் அவற்றின் மீது விழும் ஒளியின் திசையை மாற்றி விடுகின்றன. சரி. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி பதில் கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியான பதில் சொல்லணும். ஒரு பொருள் நீர்ப்புகா தன்மை உடையது என்று எப்பொழுது கூற முடியும்னா பக்க எண் 98 எடுத்துக்கோங்க. அந்த ரெயின்கோட் பிக்சர் இருக்குது தானே, அந்த இடத்துல பாருங்கள். நான் படிக்கிறேன், அது நீங்கள் இந்த கேள்வியை இங்கே பார்த்துட்டு அந்த பக்கத்துக்கு எடுத்துகிட்டு போய் அதை நீங்கள் பாருங்கள். நீரை தன்னுள் ஊடுருவி செல்ல அனுமதிக்காத பொருள்கள் நீர்ப்புகா பொருள்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு நீர்ப்புகா மேலாடை, அலுமினியத்தால் மாத்திர அட்டை. அடுத்தது பாருங்கள், ஒளி மூலம் என்றால் என்ன? பக்க எண் 100 எடுத்துக்கோங்க. ஒளி சூரியனிடமிருந்தோ அல்லது மின்விளக்கு போன்ற பிற மூலங்களிலிருந்தோ பெறப்படுகிறது. ஒளியை கொடுக்கும் பொருள்கள் ஒளி மூலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதுக்குரிய பதில் இதுதான்.
ஒளிபுகும் மற்றும் ஒளிபுகா பொருள்களுக்கு இடையேயான வேறுபாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. பக்க எண் 98 எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒளிபுகும் பொருட்கள் 98ஆம் பக்கமும் 99ஆம் பக்கம் ஒளிபுகா பொருள்கள் இருக்குது. இந்த கீழே இந்த மாதிரி கட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த செம்மண் கலரில். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள், ஒரு கட்டம் போட்டு இந்த இடத்துல இது மாதிரி ஒளிபுகும் பொருட்கள் போட்டுக்கோங்க, இந்த இடத்துல ஒளிபுகா பொருள்கள் எழுதிக்கோங்க. முதல்ல 1 நம்பர் போட்டு தன் வழியே ஒளியை முழுமையாக ஊடுருவ அனுமதிக்கும் பொருட்கள் ஒளிபுகும் பொருட்கள், அதை இந்த பக்கம் எழுதிக்கோங்க. ஒளிபுகா பொருள்களுக்கு நேராக 1ன்னு போட்டு தன் வழியே ஒளியை செல்ல அனுமதிக்காத பொருட்கள் ஒளிபுகா பொருட்கள்னு சொல்லி எழுதிக்கோங்க. 2 இந்த ஒளிபுகும் பொருள்களுக்கு நேராக இந்த ஒளிபுகும் பொருள்களுக்கு நேராக 2ன்னு போட்டு நாம் மறுபக்கம் உள்ள பொருள்களை தெளிவாக பார்க்க முடியும். அதே ஒளிபுகா பொருள்களில் பாருங்கள், நாம் நமது மறுபக்கம் உள்ள பொருள்களை நம்மால் பார்க்க முடியாது அப்படின்னு அந்த ஒளிபுகா பொருள்களுக்கு நேராக எழுதிக்குவாங்க. 3வது ஒளிபுகும் பொருள்களில் எடுத்துக்காட்டு காற்று, கண்ணாடி, தூய நீர். ஒளிபுகா பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு மரம், கல், உலோகங்கள். இந்த பக்கம் 3 பாயிண்ட் வரும், இந்த பக்கம் 3 பாயிண்ட். இதை நீங்கள் இந்த மாதிரி கட்டம் போட்டு எழுதுனீங்கன்னா இந்த வேறுபாடு எளிமையாக புரியும். அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருள்கள் எவை ஒளிபுகும், ஒளி கசியும், ஒளிபுகா பொருள்கள் என வகைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. காற்று, பாறை, நீர், அலுமினிய தகடு, கண்ணாடி, பனி, மரப்பலகை, பாலித்தீன் பை, குறுந்தகடு, எண்ணெயில் நனைத்த காகிதம், கண்ணாடி குவளை மற்றும் நிறக்கண்ணாடி. இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி கட்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், ஒளிபுகும் பொருள்கள், ஒளி கசியும் பொருட்கள், ஒளிபுகா பொருள்கள் இருக்குது. அந்த ரோஸ் கலரில் கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் எதுக்கு வரும்னு சொல்லி பார்க்கணும். இப்போ முதல்ல ஒளிபுகும் பொருட்கள் பார்க்கலாம். காற்று, நீர், கண்ணாடி. ஒளி கசியும் பொருட்கள் பனி, பாலித்தீன் பை, எண்ணெயில் நனைத்த காகிதம், கண்ணாடி, கண்ணாடி குவளை மற்றும் நிறக்கண்ணாடி. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணாடி குவளை மற்றும் நிறக்கண்ணாடி. நிறையா வீட்டில் பார்த்திங்கன்னா ஜன்னலில் நல்லா வண்ணம் அடித்த கண்ணாடிலாம் போட்டிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளேருந்து வெளியில் இருக்கிற பொருளை பார்த்தோன்னா அது மங்கலாக தான் தெரியும். அப்போ அந்த ஓரளவுக்கு மட்டும்தான் ஒளியை இந்த இது அனுமதிக்கும். அதே இப்போ நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்குது தானே, சாதாரண கண்ணாடி ஒளியை உள்ளே ஊடுருவ செல்லும். நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய முகம் பிம்பம் அப்படியே அதில் தெரியும். ஏன் அப்படின்னா கண்ணாடியில் பின்னாடி பாதரசம்ன்ற ஒரு கலவையை பூசியிருப்பாங்க. அதனால தான் நம்மளுடைய நம்ம என்ன பொருளை காமிக்கிறோமோ, என்ன பொருளை பார்க்குறோமோ அது அப்படியே கண்ணாடியில் தெரியும், அப்படியே பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒளிபுகா பொருட்களுக்கு பாருங்கள், பாறை, மரப்பலகை, குறுந்தகடு, அலுமினிய தகடு. இதில் கொடுத்துருக்கிறது அத்தனையும் நீங்கள் இந்த கட்டத்தில் நிரப்பணும். இப்போ மதிப்பீடு உங்களுக்கு நல்லா புரிஞ்சதா? இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே நீங்கள் புத்தகத்தை பக்கத்தில் வச்சுட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். செயல் திட்டம். உனது சுற்றுப்புறத்திலிருந்து சொரசொரப்பான வழுவழுப்பான பொருள்களை சேகரிக்கவும். நீங்கள் பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட். சொரசொரப்பான பொருள் என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சின்னதாக அதை சேகரித்து வச்சுக்கோங்க. அதனுடைய பெயரை எழுதிக்கோங்க. வழுவழுப்பான பொருட்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த பொருளை ஒரு 4-5 பொருள் சேர்த்து வச்சுக்கோங்க. அதனுடைய பெயர்களே எழுதுங்க. நம்ம ஸ்கூல் திறக்கும் போது இதை நான் செஞ்சேங்க மிஸ், இந்த மாதிரி சொரசொரப்பான பொருள், வழுவழுப்பான பொருள்களை நான் சேகரித்து பெயரை எழுதியிருக்கேன்னு சொல்லி ஆசிரியர்கிட்ட காமிச்சிருங்க. இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.